சூப்பர் மாடுங்க. ஆத்தாடி என்னங்க இந்த போடு போடுது, ஐயோ அப்பா. தமிழரின் பாரம்பரியத்தையும் வீரத்தையும் உலகுக்கு பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகள் புகழ்பெற்ற வாடி வாசல்களில் அனல் பறக்க நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தூங்கான் நகருக்கு மேலும் ஒரு அடையாளமாக உருவெடுத்துள்ளது இந்த கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம். உலகில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டுக்கென பிரத்யேக அரங்கம் பிரம்மாண்டமாக மதுரை கீழக்கரையில் 62 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரே நேரத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அமரும் வசதிகளுடன் 3 அடுக்கு பார்வையாளர் மாடம், வாடிவாசல், முக்கிய விருந்தினர்கள் அமரும் இடம், சிறப்பு அருங்காட்சியகம், ஒலி ஒளி காட்சிக்கூடம், கால்நடை மருந்தகம், நூலகம், கழிவறைகள், மாடுபிடி வீரர்களுக்கான தங்கும் அறைகள் என அனைத்தையும் உள்ளடக்கியபடி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனைத்து வசதிகளுடன் கூடிய நிரந்தர அரங்கம் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் கீழக்கரை கிராமத்தில் 83,462 சதுரடி பரப்பளவில் இவ்வரங்கம் கட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சரே நேரில் வந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் அமைச்சர்கள் பலரும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் அரசு உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தமிழர் பண்பாட்டு விளையாட்டான ஏறு தழுவுதலுக்கு சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் திமுக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பல்லாயிரம் ஆண்டு பெருமை கொண்ட நம் தமிழ் இனம் கொண்டாடும் ஏறு தழுவுதலுக்காக இந்த அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் ஸ்டாலின் என வரலாற்றில் என் பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்துள்ள பெருமை என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அதுவும் தமிழக தலைவர் கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகிற ஆண்டில் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. பல்லாயிரம் ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழனம் கொண்டாடும் ஏழு தழுவுவதற்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. இதனையடுத்து அரங்கம் திறப்பு விழாவையொட்டி முதல் நாளிலேயே முதலமைச்சர் ஸ்டாலினால் கொடியசைத்து தொடங்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி மிக உற்சாகமாக நடைபெற்றது. இதில் வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகளின் திமிலை பிடித்து பரிசை அள்ளிச் செல்வதற்காக காளையர்கள் போட்டி போட்டு மல்லு கட்டினர். இதில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று களத்தில் அனல் பறக்க வைத்தனர். சூப்பர் மாடுங்க. ஆத்தாடி என்னங்க இந்த போடு போடுது, ஐயோ அப்பா. சூப்பர், அருமையான மாடு வெற்றி பெற்றது. அவ்வளவுதான்டா, ஓடிடுறா ஓடிரு. அருமையான மாடு. இந்த போட்டியில் பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் 10 மாடுகளை அடக்கி முதலிடம் பிடித்து அசத்தினார். தொடர்ந்து தமிழரசன் மற்றும் பரத் ஆகிய 2 மாடுபிடி வீரர்களும் 6 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்தனர். சிறந்த மாடுபிடி வீரர் மற்றும் சிறந்த காளை உரிமையாளருக்கு தமிழக அரசு சார்பில் முதல் பரிசாக 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மஹிந்திரா தார் ஜீப் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பெற்ற காளை உரிமையாளர் மற்றும் மாடுபிடி வீரருக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. இவை தவிர ரொக்கமாக முதல் பரிசாக ரூபாய் 1 லட்சமும், 2வது பரிசாக 75,000 ரூபாயும், 3வது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிறந்த மாடுபிடி அபிசித்தர் அவர்கள் காரினை பரிசாக பெற்றுக் கொள்கிறார். அடுத்து சிறந்த மாடுபிடி 2வது மாடுபிடியாக தேர்வு செய்யப்பட்ட பாரத்குமார் தமிழரசு அவர்களுக்கு மோட்டர் பை பரிசாக வழங்கப்படுகிறது. மணிகண்டன் அவர்கள் 3வது பரிசினை பெறுகிறார்கள். பிரேம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். 3வது பரிசாக தேர்வு பெற்ற அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக வழங்குகின்ற ரூபாய் 50,000 பரிசு தொகையினை. என்னதான் காலம் மாறினாலும் தலைமுறை மாறினாலும் வரலாற்று சுவடுகள் மாறுவது இல்லை, மறப்பதும் இல்லை என்பதற்கு உதாரணமாக தமிழனின் வீரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதில்
கீழக்கரை ஏறு தழுவுதல் அரங்கிற்கு வரும் காலங்களில் முக்கிய பங்களிப்பு உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை.